விடுவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினே பெரியவளாக்கினே உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினே பெரியவளாக்கினே உமது காருண்யத்தால். எனது விளக்கு எரியச் செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது.
அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரால் அவர்கள் இகழப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை நான் விலக்கி காப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இகழ்ந்து பேசுகிற அந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுக்கு தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சில்களும் அவர்களுக்கு இனி இராது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு முள் தைத்தால் எவ்வளவு வலி இருக்கும் பாருங்கள். தைக்கிற முள், நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சில் முள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி வலியை ஏற்படுத்துகிற, ஒரு காயப்படுத்துகிற, மனதை அழுத்துகிற அல்லது காயப்படுத்துகிற, தைத்து விடுகிற ஒரு முள் போன்ற ஒரு வார்த்தை. இகழ்ந்து பேசுகிற, அவமானப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, அவதூறு பண்ணுகிற, அந்த காயப்படுத்துகிற அந்த காரியங்களை குறித்துத்தான் ஆண்டவர் இங்கு முள்ளுக்கு சமானமாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சுற்றுப்புறத்தாரால் அவர்கள் இகழ்ந்த அந்த வார்த்தைகளினால் தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இனி இராது. அப்படி இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பாதையில் அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் இனிமேல் அப்படி இராது. அப்படி நான் அவர்களை காப்பாற்றி நடத்துகிற பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட முள்ளின் பாதையில், நோவுண்டாக்குகிற வலி நிறைந்த பாதையில், அநேகரால் காயப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கண்ணீர் சிந்துகிற பாதையில் நாம் போயிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு குறைவு நிமித்தம் மற்றவர்களால் நாம் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்மை அவர்கள் அவமானப்படுத்தி இருந்திருக்கலாம். இகழ்ந்து பேசியிருக்கலாம். ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்கிறார், இகழ்ந்து உன்னை பேசினது நிமித்தமாக அந்த தைக்கிற முள் அல்லது நோவுண்டாக்குகிற அந்த நெரிஞ்சில் முள், அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் காயப்படுத்தப்பட்ட நிலைமை இனி இராது. ஏனென்றால் அப்படி உன்னை நான் காப்பாற்றி நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த பாதையில் நாம் அநேக காரியங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்காது. நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். உன் வாழ்க்கையை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் மேல் பகுதி எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது அந்த சாத்தானின் கிரியைகளை ஆண்டவர் அழித்துவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், தம்முடைய ஜனத்திற்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் என்றுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். மனம் கலங்காமல் இதுவரை சந்தித்த அத்தனை காயங்களையும், அத்தனை நோவுகளையும், அத்தனை முள் போன்ற இகழ்ச்சிகளையும் கர்த்தர் என்னை விட்டு நீக்கிவிட்டார் என்று சொல்லி சந்தோஷமாய் நாம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து தொழுது கொள்வோமானால் ஆண்டவர் சொன்னபடியே, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் வம்சத்தாரை இதுவரை சுற்றுப்புறத்தார் அவர்களை இகழ்ந்து பேசின, அவமானப்படுத்தின, கேவலப்படுத்தின, அவர்களை நிந்தித்த, அவதூறாக பேசின எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களை தைக்கும் முள்ளை போல, அவர்களுக்கு நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சிலை போல காணப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களை விட்டு நீக்குவேன், இனி அப்படி இராது என்று நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கைக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் ஆண்டவரே தைக்கிற முள்ளிலும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சில்கள் மத்தியிலும் அவர்கள் போயிருந்திருக்கலாம். இனி அப்படி இராது என்று நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக இதுவரை சந்தித்த எல்லா வேதனையின் பாதைகளையும், ஒருவேளை அவர்கள் கடன் பிரச்சனையினால, பற்றாக்குறைகளினால, சரீர பாடுகளினால, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதினால, ஏதோ ஒரு அவமானத்தின் வழியாக, அல்லது மற்றவர்கள் தூற்றி பேசினது நிமித்தமாக, இகழ்ந்து பேசினது நிமித்தமாக அவர்கள் தைக்கிற முல்லை போல, நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சல்களைப் போல அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்திருந்தாலும்
இனி அப்படி இராது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.